ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம 47வது சென்னை புத்தக காட்சி நந்தனம் ஒய்எம்சிஏல நடந்துகிட்ருக்கு இல்லையா, அங்கே தான் வந்திருக்கோம். இன்றைக்கி ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்கள், புத்தகம் சம்மந்தப்பட்ட எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள், தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். பேராசிரியர் முனைவர் பர்வீன் சுல்தானா அவர்களுடைய ஸ்பீச்சும் நம்ம கேட்க போகிறோம். புதுமையின் விடியல், புரட்சியின் விதை, பன்முக குவியல், படைப்பாளியின் பங்கீடு, தலைமுறை தாண்டியும் தாகம் தீர்க்கும் வற்றா நதி, நூலகத்தின் அகமே இதற்கு பிடித்த பதி, புண்பட்ட மனதிற்கு இது மருந்து போடும், அறிவு பசி வந்துவிட்டால் விருந்தே போடும், மயிலிறகாய் மாறி மனதை வருடிவிடும், மௌனமாய் நமக்குள் பேசி நம்மையாளும், புறப்போரை புகழ்ந்து சொல்லும், அகப்போருக்கு அடிமையாக்கும், இது கவிஞருக்கு காதலன், எழுத்தாளனுக்கு ஏற்றவன், பேச்சாளனுக்கு உதாரணன், புதுமையை விரும்பும் புத்துணர்வாளன். இதை கையில் ஏந்தாத மானிடன் இல்லை, இதன் மதிப்பை உணராதவன் மனிதன் இல்லை. நாடி படிப்பவரிடம் நவரசம் காட்டும், நல்லதை சொல்லி நம்பிக்கை ஊட்டும், மெய்ப்பாட்டியல் இதனுள் அடக்கம், பிடித்து படித்தால் பரவசத்தில் மெய் முழுதும் சிலிர்க்கும், பொங்கும் உணர்வை பெருகிட வைக்கும், புரியா கேள்விகளுக்கு விடையாய் வரும், ஆத்திகனும் நாத்திகனும் இதனில் அடக்கம், அகிலத்து மக்களுக்கு அற்புத சொர்க்கம், ஆதியும் அந்தமும் தெரியா அட்சய சொரூபம், அனைத்து மொழிகளுக்கும் இதுவே அடைக்கல வாசம், மந்திரத்தையும் தந்திரத்தையும் சாதனைகளையும் சம்பவங்களையும் சிந்தனைகளையும் சிலிர்ப்பையும் பரவசத்தையும் பாதிப்பையும் வரலாற்றையும் வாழ்க்கையையும் வயல்வெளியையும் வான்வெளியையும் வறட்சியையும் புரட்சியையும் இன்னும் பலவற்றையும் ஒரு சேர எடுத்து கூறும் ஈடில்லா அறிவன்தான் தான் என்று இருமாப்பு கொள்ளும். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் மட்டுமல்ல, பொருள் நிறைந்த புத்தகமும் இல்லை. கற்றுத்தருவதில் கலங்கரை விளக்கம், காலப்பதிவின் கண்சுவர் அடையாளம், மூடியிருக்கும் உணவு வயிற்றுப்பசியை திருப்பது போல மூடி கிடக்கும் புத்தகமும் அறிவு பசிக்கு அன்னமாகும். இறைவனுக்கும் புத்தகத்திற்கும் ஒரே ஒரு வேறுபாடுதான். இறைவனை உணர்ந்து படிக்க வேண்டும், புத்தகத்தை படித்து உணர வேண்டும். புத்தகங்களை படியுங்கள், மனம் அமைதி பெறும். புத்தகங்களை நண்பராக்குங்கள், சிந்தனை சிறகடிக்கும். புத்தகங்களோடு வாழுங்கள், அறிவு பயணப்படும். புத்தகங்களையே சுவாசியுங்கள், தேடல் இனிக்கும். பெருமைக்காக தேடிப் பெறுவது அல்ல கல்வி, பெற்றதை கொண்டு பெருமை தேடிக்கொள்வதுதான் கல்வி. தலை குனிந்து என்னை பார், தலை நிமிர்ந்து உன்னை நடக்க வைக்கிறேன் என்றதாம் புத்தகம். சொற்கள் எவ்வளவு தித்திப்பானவை என்பதை புத்தகங்களே நமக்கு அறிமுகம் செய்திருக்கின்றன. தவறு என்பது வாழ்வில் ஒரு பக்கம், ஆனால் நட்பு என்பது ஒரு புத்தகம். அதனால் ஒரு பக்கத்திற்காக புத்தகத்தை இழக்காதீர்கள். தலைக்கணம் இல்லாமல் ஓர் தலைப்பை லட்சியமாக கொண்டு அதை நோக்கியே நகருங்கள். உங்கள் வாழ்க்கையும் அழகிய புத்தகமாகும். உடலுக்கு எப்படி உடற்பயிற்சியோ அதுபோல மனதுக்கு பயிற்சி புத்தக வாசிப்பு. முடியாது என்பதை பிறகு சிந்தியுங்கள், எப்படி முடிப்பது என்பதை முதலில் சிந்தியுங்கள், வெற்றி நிச்சயம். வாசிப்பு வெறும் பொழுதுபோக்கல்ல, அது ஒரு தவம். ஒருமுறை நாம் வாசிப்பின் சுவையை உணர்ந்து விட்டால் அது நம்மை விடாது. ஒரு புத்தகம்தான் உங்களோடு ஒரு சிறந்த நண்பனாக இருக்க முடியும். நல்ல நூல் படிக்கும் பழக்கம் வெற்றிக்கு வழிவகுக்கும். வாழ்க்கை என்பது புத்தகம் போல, அதில் முதல் பக்கம் கருவறை, கடைசி பக்கம் கல்லறை. இடையில் உள்ள பக்கங்களை கண்ணீரால் வாசிக்காதே, புன்னகையால் வாசி. புத்தகம் சேமித்து பயனில்லை, புத்தகத்தில் உள்ளவை புத்தியில் சேமிக்கப்பட வேண்டும். எல்லோராலும் மதிக்கப்படும் புத்தகம் பெரும்பாலானோரால் படிக்கப்படுவதில்லை. என்னிடம் உள்ள புத்தகங்கள் யாவும் என் நண்பர்கள் எனக்கு இரவல் தந்தவைதான். மோசமான உணர்வுகள்தான் ஒரு நல்ல புத்தகத்தை உருவாக்குகிறது.
உண்மையான வாசகன் வாசிப்பதை நிறுத்துவது கிடையாது. மிக நல்ல புத்தகங்களை கிடைத்தவுடனே படித்துவிடு, இல்லையேல் அவற்றை படிக்க உனக்கு வாய்ப்பு கிடைக்காமலே போய்விடுமாம். ஒரு எழுத்தாளன் ஒரு நூலை ஆரம்பித்து வைக்கிறான், வாசகன் அதனை முடித்து வைக்கிறான். புத்தகம் இல்லாத வீடு ஆன்மா இல்லாத கூடு. மற்றவர்களுக்கு கொடுக்கும் பரிசில்களில் மிகச்சிறந்த பரிசு புத்தகங்கள்தான். புத்தகத்தை சேமித்து பயனில்லை, புத்தகத்தில் உள்ளதை மூளையில் சேமி. சிறந்த புத்தகங்கள் விலைமதிக்க முடியாத பொக்கிஷங்களை தன்னகத்தே தாங்கியுள்ள எல்லையற்ற சமுத்திரங்கள். சிலவற்றை படிக்க வேண்டும், சிலதை அசை போட வேண்டும், சிலவற்றை ஜீரணிக்க வேண்டும். மேலட்டையை பார்த்து புத்தகத்தை மதிப்பிடாதே. படிப்பது, சிந்திப்பது, நேரத்தை திட்டமிடுவது என்று தொடர்ந்து முதலீடு செய்ய தயாராக இருங்கள். புத்தகங்கள் இல்லாத வீடு, ஜன்னல்கள் இல்லாத அறை. புத்தகங்கள் சிந்தனை நிரம்பிய பீரங்கிகள். வாழ்க்கை மிக குறுகியது. பயனற்ற புத்தகங்களை படிப்பதில் நமது காலத்தை வீணாக்கிவிடக்கூடாது. எனக்கு நண்பர்களே இல்லை என்று கவலைப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு புத்தகம் சிறந்த நண்பர்களாக இருக்கின்றன. பேராசையை விட புத்தகங்களை அதிகம் நேசிக்கத் தொடங்குங்கள். மனிதர்கள் மரணம் அடைகிறார்கள், ஆனால் அவர்களின் புத்தகங்கள் மரணம் அடைவதில்லை. அவைகள் சாகா வரங்கள் பெற்றவை. 1000 புத்தகங்களை வாசித்த ஒருவன் இருந்தால் அவனே சிறந்த வாழ்க்கை வழிகாட்டி. தனிமை தரும் அற்புத சுகங்களில் ஒன்றுதான் புத்தகங்கள் வாசிப்பது. ஒரு புத்தகத்தை கையில் எடுக்கும்போது மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். நீங்கள் கையில் வைத்திருப்பது ஒரு மனிதனின் இதயத்தை. எப்போதும் வசந்த காலம்தான் புத்தகங்களோடு வாழ்பவனுக்கு. நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்த பிறகு நாம் தேர்ந்தெடுக்க வேண்டியது நல்ல புத்தகங்களைத்தான். உலகில் சாகாவரம் பெற்ற பொருள்கள் புத்தகங்களே. போதும் என நொந்து புதிய வாழ்வை தேடுகிறீர்களா? ஒரு புதிய புத்தகத்தை வாங்கி வாசிக்க தொடங்குங்கள். எல்லாமே புத்தகம் பற்றின பொன்மொழிகளையும் கவிதைகளும் பார்த்துருப்பீங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க நம்மளுடைய வீடியோவை. ஸோ இதில் புக் ஸ்டால்ஸ் பற்றி மித்த எல்லா பற்றியும் பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். வாங்க நம்ம வீடியோ உள்ளார போகலாம். சென்னை புத்தக காட்சி 2024. 47வது சென்னை புத்தக காட்சி சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் 3/1/2024 புதன்கிழமை சாயந்தரம் 4:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதை துவக்கி வச்சார். இந்த புத்தக காட்சி 21/1/2024 வரை நடைபெற இருக்கு. விடுமுறை நாளில் காலைல 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட்டு 8:30 மணி வரைக்கும் நடைபெறுது. அதுவே உங்களுக்கு வீக் டேஸ் வந்துச்சுன்னா, விடுமுறை இல்லாத நாட்களில் மதியானம் 2 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகி 8:30 மணி வரைக்கும் நடக்குது. இந்த புத்தக காட்சியில் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸாக 10 ருபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. 10 ரூபாய் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் உள்ளார போய்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இதில் நிறைய ஸ்டால்ஸ், கிட்டத்தட்ட 900க்கும் மேற்பட்ட ஸ்டால்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு வெளியில் புக்லைட்டும் கொடுக்குறாங்க. வெளியில் நீங்கள் வந்துட்டு உள்ளார ஸ்டால்ஸ் எல்லாம் செக் பண்ணுறதுக்காக. சப்போஸ் உங்களுக்கு பிடிச்ச பப்ளிகேஷன்ஸ் நம்ம போய் பார்க்கணும் டைரெக்டாக அப்படின்னா அந்த மாதிரியும் நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே ஒவ்வொரு பர்சனும் புக்கு நீங்கள் வாங்குறீங்கன்னா எல்லாருக்குமே 10% டிஸ்கவுண்ட்டும் தராங்க. அதை தாண்டி ஒவ்வொரு புக்ஸுக்குமே ஒரு சில ஸ்டால்ஸில் வந்துட்டு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டும் தராங்க. ஸோ அந்தந்த புக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போய் பார்த்து வாங்கிக்கலாம். ஏகப்பட்ட புக்ஸ் விற்கிறாங்க. புக்கு இல்லாமல் பிற மொழி புக்ஸும் விற்கிறாங்க. பிற நாட்டில், நம்ம இப்போ சீன நாட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரியான புக்ஸும் விற்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வலைத்தளம், இல்லை நீங்கள் ஏதாவது கம்ப்யூட்டர் நாலேஜ் வேணும் அதை பற்றின புக்ஸும் இங்கே கிடைக்குது. TNPSC குரூப் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை கவர்மெண்ட் புக்ஸ் ஏதாவது நீங்கள் தர்றீங்கனாலும் அதை பற்றின புக்ஸும் இங்கே நிறைய கிடைக்குது. ஸ்டால் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கையில் கொடுக்குறாங்க வெளியில் என்ட்ரன்ஸில். ஸோ அதில் இருக்கிற ஒரு சில நம்ம ஸ்டால்ஸினுடைய நேம்ஸும் பார்க்கலாம். AM புக் ஹவுஸுன்னு இருக்குது. ஸோ அதனுடைய ஸ்டால் நம்பர் பார்த்தீங்கன்னா 511 512. அவங்களுடைய ரோ வந்துட்டு 7th ரோ. ஆழி பதிப்பகம் 501 502 இருக்குது. இது ரோ 7. அதுக்கப்புறம் நிறைய இருக்குது, நான் ஒரு சிலது மட்டும் சொல்கிறேன். ஆரோக்கியா புக்ஸு, அரும்பு பதிப்பகம், அருண் நிலையம், அருண் பதிப்பகம், அருணா பப்ளிகேஷன், பெல்கோ,
பாரதி நிலையம், புக் வேர்ல்டு லைப்ரரி, புக்ஸ் ஃபார் சில்ட்ரன். ஸோ குழந்தைங்களுக்கு தேவையான புக்ஸ் இங்கே கிடைக்கும். பிரிட்டிஷ் கவுன்சில், சில்ட்ரன் வேர்ல்டு பப்ளிகேஷன், சின்மயா மிஷன் பப்ளிகேஷன், சிந்தன் புக்ஸ், சித்ரா நிலையம், சுட்டி யானை, பாரதி பதிப்பகம், தினமணி, டிஸ்கவரி புக் பிளேஸ், டிகே பப்ளிஷர்ஸ், டவ் மல்டிமீடியா, ஃப்ரோசன் புக்ஸ், ஃப்ளையிங் ரெயின்வே கிரியேட்டிவ் ஆர்ட் சென்டர், ஐஐடி மெட்ராஸ், இறையகம், ஜெயில், ஜெயம் பப்ளிகேஷன்ஸ், ஜீவா பதிப்பகம், காவ்யா, கலைமகள் ட்ரேடர்ஸ், கணியன் பதிப்பகம், காளீஸ்வரி பதிப்பகம், கர்ண வித்யா ஃபவுண்டேஷன். ஸோ உங்களுக்கு தனியாக ஸ்டால்ஸும் கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றுத்துக்குமே. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்க நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போது யாராவது பிரபலமான வாசிப்பாளர்கள் இல்லை ஸ்பீக்கர்ஸ் யார் எல்லாருமே வந்து அங்கே ஸ்பீச் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அதையும் பார்க்கலாம். காலையில் 10 மணிக்கு வந்தோம். இங்கே 8:30 மணி வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணணும்னு இருக்கும். ஆனால் அதுவே டைம் பத்தாது. ஏன்னா அவ்வளோ ஸ்டால்ஸ் இருக்குது, அவ்வளோ புக்கங்கள் இருக்குது. ஒரு புக் ஸ்டால்ஸ் போனாலே கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 15 நிமிஷத்துலேருந்து குறைஞ்சது அரை மணி நேரமாவது ஆகுது. ஸோ எல்லாமே பார்க்கணுன்னு ஆசை. இது ஒரு நாள் மட்டுமே பத்தாது. இன்னும் நான் இன்னொரு நாளும் வரலான் இருக்கேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு வாங்க. இங்கே ஒவ்வொரு ஸ்டால்ஸுமே எவ்வளோ ஸ்டால்ஸ் இருக்குது, எப்படி இருக்குதுன்னு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் பிளான் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தேடுறதுக்கு எல்லாமே வாங்குறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். மதிய உணவுகளும் இங்கே வந்துட்டு ஐடி கார்டு வச்சுருந்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இங்கே ஒர்க் பண்ணுறவங்க ப்ளஸ் சில்ட்ரன் இந்த மாதிரி நிறைய பேருக்கு இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்துட்டு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் புக்ஸு ஒன்றுக்கு 2 தடவையாக படிக்கிறதுக்கு தேவையான புக்ஸை மட்டுமே வந்து வாங்க. நீங்கள் வந்துட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் சும்மா வச்சு யூஸ் ஆகிறதுக்கு வாங்குங்க. மெயினாக படிக்கிறதுக்காக வாங்குங்க. சாயந்தரம் 6 மணிக்கு மேலே பேராசிரியர் முனைவர் பர்வீன் சுல்தானா அவர்கள், அப்புறம் கவிதாசன் ஐயா அவர்கள், ஸோ இவங்களும் வரப்போகிறாங்க. மருத்துவமும் மகத்துவமும் எனும் தலைப்பில் சிறப்புரை வழங்க இருக்கிறவர் திரு டாக்டர் ராஜசுந்தரம் அவர்கள். இந்நிகழ்விற்கு வரவேற்புரை திரு லே அருணாச்சலம் அவர்கள், செயற்குழு உறுப்பினர் பபாசி அருள் பதிப்பகம். இந்நிகழ்வில் நன்றியுரை திரு ராம கண்ணப்பன் அவர்கள், செயற்குழு உறுப்பினர் பபாசி கண்ணப்பன் பதிப்பகம். இந்நிகழ்வில் வாசகர் பெருமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்வினை சிறப்பிக்குமாறு we should take it as it is. சில புக்ஸ் வந்து choose and digest. இப்போ நம்ம எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ண சிறப்பு விருந்தினர்கள்லாம் வரப்போகிறாங்க. விழாவும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தொடங்கி இருக்குது. அதில் ஒரு சில கிளிப்பிங்ஸும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம போகலாம். அனைவரும் இருக்கையில் அமர்ந்திருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு வரவேற்புரை வழங்க இருப்பவர் திரு லே அருணாச்சலம், செயற்குழு உறுப்பினர் பப்பாசி அருள் பதிப்பகம். நன்றியுரை வழங்க இருப்பவர் திரு ராம கண்ணப்பன், செயற்குழு உறுப்பினர் பப்பாசி கண்ணப்பன் பதிப்பகம். இன்னும் சற்று நேரத்தில் விழா தொடங்க இருக்கிறது. அனைவரும் இருக்கையில். புத்தகம் என்னும் சிறகு தலைப்பில் பேராசிரியர் பர்வீன் சுல்தான் அவர்களும், மருத்துவமும் மகத்துவமும் எனும் தலைப்பில் டாக்டர் ராஜசுந்தரம் அவர்களும், வெற்றி படிக்கட்டுகள் எனும் தலைப்பில் சிந்தனை கவிஞர் கவிதாசன் அவர்களும் இன்று உரையாற்ற இருக்கிறார்கள். வந்து கொண்டிருக்கிறார்கள். மருத்துவர் ராஜசுந்தரம் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். சிந்தனை கவிஞர் கவிதாசன் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். வரவேற்புரை வழங்க இருக்கக்கூடிய லே அருணாச்சலம் அவர்களும் வருகை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணதாசன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிகள் வெற்றி படிக்கட்டுகள் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்பது மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றியுரையாற்ற வருகை தந்திருக்கும் செயற்குழு உறுப்பினர் திரு கண்ணப்பன் அவர்களை தலைவர், செயலாளர், பொருளாளர்
மருத்துவமும் மகத்துவமும் எனும் தலைப்பில் உரையாற்ற இருக்கிற டாக்டர் ராஜசுந்தரம் அவர்களுக்கு அருணாச்சலம் அவர்கள் சிறப்பு செய்கிறார். அனைவருக்கும் வணக்கம். புத்தக வாசிப்பில் வாழ்க்கையை அந்த ஒரு வார்த்தை என்ன என்று கேட்டால், இது என்னடா வாழ்க்கை என்று சொல்லாமல் இது என்னோட வாழ்க்கை என்றால் வாழ்க்கை மாறிவிடும். கைதட்டுவதற்கு நன்றி, உற்சாகம். இல்ல சார், கல்யாணம் ஆன புதுசுல சின்ன தப்பு பண்ணிட்டேன். எப்ப பார்த்தாலும் என் மனைவி அதை சொல்லி சொல்லி காட்டுறா சார். நான் சொன்னேன், ஐயா எந்திரிங்க ஐயா, எந்திரிச்சு கையை பிடிச்ச ஒரு குலுக்கி நீங்க அதிர்ஷ்டசாலிங்க ஐயா. ஏன்னா அப்ப பண்ணது அப்பதான் உங்க சம்சாரம் தெரிஞ்சது, அதுக்கு நிறைவு பண்ணது அப்பதான் உங்க சம்சாரமே அறிவு. ஒரு உதாரணம் சொல்றேன். அறம் செய்ய விரும்பு என்பது அறிதல், அறத்தை விருப்பத்தோடு செய்ய என்பது புரிதல். பிச்சைக்காரனுக்கு செல்லாத நோட்டை கொடுத்து போய் டிஃபார்மேஷனான நோட்டை கொடுத்து போன என்ன பண்ணுவாங்க? அறிதல் என்பது அறிதல்ல, புரிதல் மட்டுமே அறிவு. புரிதல் என்பது அறிதல்ல, அது குறித்து சிந்தித்தல் மட்டுமே அறிவு. எப்படி மழைத்துளி மேல இருந்து கீழே விடுது, அது சூடான தோசைகள் மேல விழுந்த என்ன ஆகிடுமா? சுவாமி ஆவியா போகும். உங்களே கேள்வி கேட்கறது தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க யாரும் உயரம் என்றால் சொல்லுங்க, உயரம் என்றால் எவரெஸ்ட், உயர வேண்டும் என்றால் நெவர் ரெஸ்ட் என்று ஓடிக்கொண்டிருந்தால் உங்களால் சாதிக்க முடியும். நன்றி, வணக்கம், வாழ்க்கை என்று மிகச்சிறப்பான எழுச்சியுரையை வழங்கி சென்றிருக்கிறார்கள் சிந்தனை கவிஞர் கவிதாசன் அவர்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர், 25,000க்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சைகளை மேற்கொண்டவர், ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மேற்கொள்வதில் கை தேர்ந்தவர், குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ் இயக்குனர், MCH பேராசிரியர், மருத்துவர் ராஜசுந்தரம் அவர்களை மருத்துவமும் மகத்துவமும் எனும் தலைப்பில் சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். அடுத்ததாக, நீ தலைகுனிந்து என்னை பார், உன்னை தலைநிமிர்ந்து நடக்கச் செய்கிறேன் என்று ஒவ்வொரு புத்தகமும் நம்மை தலைநிமிரச் செய்கிறது. நம் சிந்தனையின் பிறப்பிடம், நம் அறிவின் வானம், நமக்கான இருளின் ஒளி, நமக்கான சிறகு புத்தகங்கள் தான். புத்தகம் எனும் சிறகு எனும் தலைப்பில் உரையாற்ற உலக அரங்கில் அனைத்து மேடைகளிலும் தமிழ் குரலாக ஒலித்து கொண்டு வரும் வசீகரிக்கக்கூடிய குரலுக்கு சொந்தக்காரர் தமிழ் பேராசிரியர் பர்வீன் சுல்தானா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பந்தினைப்பு விசை உறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன், நசையர் மனம் கேட்டேன், நித்தம் நவம் என சுடர்தரும் உயிர் கேட்டேன், அசைவரு மதி கேட்டேன், இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ, வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயன்பெற வாழ்வதற்கு. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு கழிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளி வர உள் உருக்குதல், இவையாவும் நியரும் தொழில்களன்றோ எனும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் கல்வி கடவுளுக்கான வணக்கத்தை முன்வைத்து கணியத்திற்கும் போற்றுதலுக்கு உரிய இந்த மேலான புத்தக திருவிழாவை தொய்வுறாமல் நடத்தி கொண்டு வரும் பபாசி நிறுவனத்திற்கு என்னுடைய முதல் வணக்கம். அவர்களோடு சேர்ந்து பணிபுரிகின்ற அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என் அடுத்த வணக்கம். தமிழக அரசுக்கு என் வாழ்த்தும், என் நன்றியும், என் பாராட்டும். மேடையில் வீற்றிருக்கக்கூடிய பெருமக்கள், அருமை பெருந்தகை கவிதாசன் அவர்கள் எனக்கு முன்னால் மருத்துவத்தில் சில அச்சுறுத்தல்கள் இருப்பதனை தன்னுடைய சொல்லினால் மெதுவாக மயிலிறகு போல் அந்த அச்சுறுத்தலை நகர்த்திய மருத்துவர் ராஜசுந்தரம் அவர்கள், வரவேற்புரை நல்கிய அன்பு சகோதரர் அருணாச்சலம் அவர்கள், நன்றி உரை நவில இருக்கக்கூடிய அன்பு பெருந்தகை கண்ணப்பன் அவர்கள்,
எங்களையெல்லாம் இங்கே பேச வைத்து அழகு பார்த்திருக்கக்கூடிய அத்தனை நல் உள்ளங்கள், திரு முருகன் அவர்கள், திரு சுப்பிரமணியம் அவர்கள், திரு ஐயா சொக்கலிங்கம் அவர்கள், இன்னும் பெயரை சொல்லிக்கொண்டே போகின்றது போல் இந்த மேடையில் முன்னால் அத்தனை பேரும் அமர்ந்திருக்கிறீர்கள். அது தவிர்த்து சில புத்தகங்கள் போதி மரம், அதற்கு கீழ் ஞானம் கிடைக்கும். சில புத்தகங்கள் சிறகு, நம்மை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அழைத்து செல்லும். நான் இங்கே நிறுத்துகிறேன் பெருமக்களே, உங்கள் சிந்தனைக்காக சொல்லுகிறேன். அரச மரத்தின் அடியில் தானே உட்கார்ந்தான் புத்தன். அந்த மரமா அவனுக்கு புத்தியை தந்தது? அமர்ந்த புத்தனின் மனநிலை சாதாரண மரத்தையும் போதி. கடவுளுடைய பேரை சொல்லிட்டு தானே சாகணும். எல்லா மதம் அப்பதான் சொல்லுது. சாகும் போது கடவுள் பேர் வாயில இருக்கணும். அதுக்கு அந்த வாயில அந்த சொல்ல ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டான் அந்த ஆளு. அது பாட்டுக்கு எல்லா மந்திரத்தையும் சொல்லுது. உங்களுக்கு நான் இப்பொழுது ஒரு சிறகு தருகிறேன். இத சொல்லுங்க. இதை நாம முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம். முதல்ல நமக்கு புரியணும் சில விஷயங்கள். இந்த தலைமுறையை பார்த்து எனக்கு ரொம்ப வருத்தம். என்ன தெரியுமா? இந்த தலைமுறை தான் மூத்த தலைமுறையை பேச்சை கேட்ட கடைசி தலைமுறை. இந்த நண்டு சிண்டு வாண்டு இந்த பேச்சை கேட்க தொடங்கி இருக்கக்கூடிய முதல் தலைமுறை. முதல்லலாம் கேட்க மாட்டாங்க எங்க அம்மா. அடி விழும். ஒரு புக்கு ஃபுல்லா படிச்சு முடிக்கும் போது நமக்கு புத்தியில எட்டுறது இல்லைங்க. 800 பக்கம் படிச்சு முடிப்பேங்க. 742வது பக்கத்தில் 3வது பத்தியில் ஒரே ஒரு வரி இருக்குங்க. என் வாழ்க்கையை புரட்டி போடும். அதை சந்திப்பதற்கு தான் அந்த 800 பக்கங்களை நான் வாசிக்கிறேன். ஒரு விஷயம் தாங்க. இப்பொழுது நான் பேசுகிறேன். என் பேச்சு ஒரு மணி நேரம் நடக்கிறது என்றால் 1 மணி நேரம் பேசுகின்ற என்னுடைய பேச்சு எல்லாம் புரிந்துவிட வேண்டும் என்ற பேராசை எனக்கு கிடையாது. ஒரு கருத்து போதுமா? இங்கே இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களுக்கு புரிந்துவிட வேண்டும் என்ற எண்ணம் என் இறை மீது நான் சாட்சியத்தோடு சொல்கிறேன். என்று நான் பேசுகிறேன். எனக்குள் மாற்றத்தை ஏற்படுத்துவதுதான் நான் வாயிலிருந்தே வருது. சாதாரண வார்த்தை நான் சொல்றது இல்லை. அவர் சொன்னாரா, சார் நீங்க எனக்கு ஒரு 1500 ரூபாய் கொடுத்தீங்கல்ல சார், அதை நான் உங்களுக்கு கொடுக்கவே இல்லையே சார். நான் எவ்வளவு பயணம் போயிட்டோம் சார், உங்களுக்கு 1500 ரூபாய் கடன் சார். உடனே மணிவண்ணன் சொன்னதுதான் இன்றைக்கு இந்த புத்தக திருவிழா வந்திருக்கின்றவர்களுக்கு செய்தி. அவர் சொன்னாரா, அகத்தியா இது வரைக்கும் நான் எவ்வளவு படம் நான் பண்ணியிருக்கேன்? 6-7 படம். எவ்வளவு சம்பளம் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். தெரியல சார், ப்ரொடக்ஷன் கேட்டதான் சார் 75 லட்சம் ரூபா கொடுத்தேன். அதுக்கு சார் இந்த 1500 ரூபாய் கடன் தானே சார்? இல்லடா, இன்னிலிருந்து ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னால ஒரு இளைஞன் தெரு தெருவாக தன்னுடைய அப்பாவுடைய காரியத்திற்காக போவதற்காக 1500 ரூபாய் தேடி ஒவ்வொரு கதவையும் கட்டிட்டு இருந்தான். அந்த பையனை கையில 75 லட்சம் ரூபாய் வச்சுக்கிட்டு ஒரு பிரபஞ்சம் பார்த்து கொண்டே இருந்தது. இவருக்கு யார் அந்த 1500 ரூபாய் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு இந்த காசை கொடுத்துடணும் அப்படின்னு இந்த பிரபஞ்சம் பார்த்துட்டு இருக்காங்க. நான் கொடுத்தேன்டா, அந்த காசு எனக்கு வந்துருச்சு, கடைசியிலடா நாம் செய்ய மகிழ்ச்சி அடைவோம். புரிந்து கொண்டு மகிழ்ச்சி அடைகின்ற பெண்களை அவ்வளவு சீக்கிரமாக ஏமாற்ற முடியும். கவிதைக்கு அவ்வளவு பலம் உண்டு, இலக்கியத்திற்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு. நான் சமீபத்தில் சில ஹைக்கூ கவிதைகளை படிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒவ்வொரு கவிதையும் எனக்கு ஒவ்வொரு விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறது. பாருங்க, பசித்த மீன்களுக்கு இரையாக போவதில்லை குளத்தில் மிதக்கும் நிலவு. சரிதானே? நேற்றைய சண்டையை மறந்து புன்னகைக்கிறது எதிர்விட்டு குழந்தை. ஏறி போகும் எறும்பை ஆச்சரியமாக பார்த்தது ஆழ குழிக்குள் விழுந்த யானை. எனக்கு ஏதோ சொல்லி தருகிறது. நான் யானையாக இருக்கிறதா எறும்பா இருக்கிறதா? தூக்கத்தில் புன்னகைக்கும் குழந்தையின் முகம் கடவுளின் சாயல். அடுத்ததாக நன்றி நவழுகின்ற தருணம்.
பப்பாசி செயற்குழு உறுப்பினர் கண்ணப்பன் பதிப்பகத்தை சேர்ந்த திரு ராம கண்ணப்பன் அவர்களை நன்றி உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். உரையாற்ற இருக்கிறார்கள், அவசியம் கலந்து கொள்ளுங்கள். இதுவரை இந்த நிகழ்வை மிகச்சிறப்பாக கேட்ட ஒவ்வொருவருக்கும், உரையாற்றிய அனைவருக்கும் பப்பாசியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். தோன்றின் புகழொடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற குரலுக்கேற்ப பாருங்க, புயல் மாதிரி அடித்து ஓஞ்ச அந்த ஸ்பீச்சை கேட்ட எல்லாருக்குமே அப்படி ஒரு பெரிய ஒரு புரிதல். ஸோ அந்தளவுக்கு நிறைய சொல்லியிருக்காங்க. நான் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாருங்கள், நைட் ஆகிடுச்சு, இதெல்லாம் பார்ப்பீங்க, மணி 8:30 ஆகிடுச்சு. ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சு இந்த வீடியோ. எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய சேனல் சார்பாக இதை உங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை ஒன்று போட்டு போங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.